படம் நல்லா இருக்கும். ஒரு ஃபேமிலி பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அதாவது முன்னோர்களை மதிக்கணும், பெற்றவங்களை மதிக்கணும், அவங்களுடைய எமோஷன் எல்லாத்தையும் மதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கத்தாதீங்க, கோவப்படாதீங்க, அமைதியாக இருங்க, அன்பாக இருங்க, அம்மா அப்பா சொல்லிட்டா கேளுங்க. அவங்க சொல்லிட்டு நான் இது வரைக்கும் கேட்டதில்லை, சொல்லிட்டாப்புல கேட்டுதான் ஆகணும். தனுஷ் டேரக்டராக எதிர்பார்த்துருவாங்க, டிசப்பாயிண்ட் அதில் செம்மையாக இருந்துச்சு. ஒரு சீனும் நிறைய சீன்ஸ் டேரக்டராக டிசப்பாயிண்ட் ஆகல. ஒரு ஃபாரின்ல இருந்து இன்டர்நேஷனல்ல இருந்து திருப்பி இங்கே வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவோட நல்லா இருந்துச்சு. அப்பா எவ்வளோ முக்கியன்றது சொல்லுவாங்க. ஸோ ஃபாரின்ல போய் கஷ்டப்படுறதுக்கு நம்ம ஊர்ல இருந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்க கூட இருக்கிறது. ஒரு தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் தங்க கடத்தல், நகை கடத்தல், வாட்சு கடத்தல், அப்படி பண்ணு கடத்தல் 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 ஒரு எந்த படத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்ல, எதையும் நான் குறை சொல்லவும் இல்லை. எப்படி படம் சினிமாவில் எடுக்கிறாங்க, எங்க தலைவர் அதெல்லாம் தாண்டி புதஞ்சு போற இடத்துல இருக்கிறத அப்படியே கையில் அப்படி தூக்கி அப்படியே நான் மேல கொண்டு வரேன்னு ஒரு ஆள் மட்டும்தான் தனி சினிமாவில் போராடுற ஒரு ஆள் தனுஷ் ஒரு ஆள் தான். அந்த மண்ணுக்குள்ள அழிகிற நம்ம பழைய காலத்து சமுதாயத்தை தோண்டி முனையில இருக்கத கொஞ்சம் கொஞ்சமா உருவி கையால புடிச்சு வேறா உருவி இன்னைக்கு திரையரங்குக்குள்ள கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு. நடிகர் வளர்ந்துட்டாரு, அவரு இவ்வளவு பேசணும் அவசியம் இல்லை. உங்க குலதெய்வத்தை போய் கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பெரிய மாஸ் ஹீரோலா இருக்காங்க, யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்களா? உங்க பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க. நான் எப்பயுமே பார்த்துருப்பீங்களா, ஊத்துங்கன்னா அமைதியை அனுப்பி விட்டுருக்காரு. ஒரு காலேஜ் உள்ள வந்துட்டு 12 வருஷம் ஸ்கூல் படித்தேன், 2 வருஷம் பிஏ படித்தேன், 3 வருஷம் பிஏ படித்தேன், 2 வருஷம் எம்ஏ படித்தேன். 15 வருஷமா நான் ஆட்டமாக ஆடினதெல்லாம் வேணாண்டா, வேண்டாண்டா இருடா, உனக்கு சாமி கூட இருக்கு, எதுனாலும் அனுசரிச்சு போ, நல்லா வருவ. தட்டி கொடுத்து பாட்டெல்லாம் கேட்டீங்களான்னு தெரியல, ரிப்பீட் லூப் மோட்ல போட்டு அந்த சாங்ல இருக்க லிரிக்ஸ்லாம் கேட்டு பாருங்களேன். எந்த பாட்டுமே ஒரு குறை இல்லாமல் ஒருத்தன் உடஞ்சி போய் உட்காந்துருக்கானா ஒன்றுமே இல்லை ரசா, எல்லாம் சரியாச்சு. காசா ஐயா ஐயா கண்ணா, ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லிக்கணும், சோறை ஊட்டுற மாதிரி, அம்மா சோறு ஊட்டுற மாதிரி ஒரு பாடத்தை ஊட்டி அனுப்பிச்சு. சார் வந்து எல்லா படத்துலையுமே வந்து ஆட விடுவார் பசங்களை, ஃபேன்ஸை பூரா ஆடணும். ஆனால் இந்த படத்தில் ஆடவே விடல, எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டாரு. உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஃபேமிலி சென்டிமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் படம் வந்து தரமாக இருக்கு, எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி படம் தான்.